Look at this magical book. I wonder what's inside. Let's sing, dance, read and play. A new adventure starts today. தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு மகிழ்ச்சியான தொப்பி வியாபாரி தனது பெரிய மூட்டையில் நிறைந்த வண்ணமயமான தொப்பிகளுடன் ஒரு பாதையில் நடந்து செல்கிறான். சூரியன் பிரகாசிக்கிறது, பறவைகள் கீச்சிடுகின்றன, ஒரு மிதமான காற்று மரங்களை அலையும் டூட். தொப்பி வியாபாரி தனது நெற்றியை துடைத்துக்கொண்டு சோர்வாக தெரிகிறான். அவன் ஒரு பெரிய மரத்தைக் காண்கிறான். அதன் கிளைகள் அகலமாகவும் கீழே மென்மையான பசுமை புல்லாகவும் உள்ளது. அவன் சந்தோஷமாக, ஆஹா, இதோ நல்ல இடம், ஓய்வெடுக்கலாம் டூட். அவன் மூட்டையை அருகில் வைத்து கைகளை நீட்டி நிழலில் படுத்துக் கொள்கிறான். மெல்ல அவன் உறங்குகிறான். மரத்தின் மேல் குரங்குகள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இறங்குகின்றன. அவை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு மெதுவாக கீழே இறங்குகின்றன. அவை மூட்டையை திறந்து குறும்பாக தொப்பிகளை எடுத்துக் கொள்கின்றன. ஒவ்வொரு குரங்கும் ஒரு தொப்பி அணிந்து தனக்குள் ஆடம்பரமாக காட்டிக்கொள்கின்றது. அவை மீண்டும் மரத்திற்குப் போய் தொப்பிகளுடன் விளையாடுகின்றன. தொப்பி வியாபாரி மெல்ல விழித்துக் கொள்கிறான். அவன் மூட்டையை எடுக்க செல்லும் போது அது காலியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். என் தொப்பிகள் எங்கே என்று கவலையாக கூறுகிறான். கீழே சில சிரிப்புகள் கேட்டது. அவன் மேலே பார்த்தான். குரங்குகள் கிளைகளில் அமர்ந்து அவனது தொப்பிகளை அணிந்து விளையாடிக் கொண்டிருந்தன. இது பெரிய பிரச்சனை என்று எண்ணினான். அவன் கையசைக்க குரங்குகளும் கையசைத்தன. அவன் கைத்தட்ட குரங்குகளும் கைத்தட்டின. அவன் அடிபட குரங்குகளும் அடிபட்டன. அவன் சிறிது யோசித்துக் கொண்டு சிரித்தான். அவர்கள் என்னை நகலாக செய்கிறார்கள், சிக்கலை சமாளிக்கலாம். அவன் தன் தொப்பியை தலையிலிருந்து எடுத்து தரையில் வீசினான். குரங்குகளும் அதே மாதிரி செய்தன. அவர்கள் தொப்பிகளை கீழே வீசிவிட்டன. தொப்பி வியாபாரி அவற்றை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மூட்டையில் அடைத்தான். அவன் சிரித்துக்கொண்டு, யோசித்தாலே எல்லா பிரச்சனையும் தீரும். அவன் குரங்குகளை பார்க்க அவை குழப்பமாக இருந்தன. அவன் சிரித்துக்கொண்டு, நன்றி குரங்குகளே என்று கூறினான். தொப்பிகளுடன் சந்தோஷமாக நடந்து சென்றான். நல்ல யோசனை எப்போதும் உதவும் என்று நினைத்துக் கொண்டான்.